கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியம் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது அவைகள் உள்ள வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு அவைகளின்படி வாழ கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி பாருங்க, நிறைய மனிதர்கள் நல்ல புகழ்ச்சியான ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த புகழ்ச்சியான இடத்துக்கு போகும்போது தனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை குறைத்து விடும். கடந்த நாட்களில் பாருங்க, ஒரு சில நாட்டை ஆளக்கூடியவர்களை பற்றி நான் பேசியிருந்தேன். அப்போ பேசும்போது அவர்கள் சொல்லுகிற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் அவர்களுடைய பதவியில் இல்லாமல் போயிட்டாங்க தெரியுமா. அவங்க இப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்று அடையாளப்படுத்தி என் பிள்ளையிடத்துல காண்பிக்கிறேன். இது போல தான் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, பிணத்தின் மேலே துர்நாற்றம் வீசுவது போல ஒரு மனிதனுடைய புகழ்ச்சி மாறுகிறது. எப்படி ஒரு பிணத்தின் மேல ஒரு துர்நாற்றம் வீசுனா அது பக்கத்தில் நிற்க மாட்டாங்களோ, அது போல ஒரு சில மனிதனுடைய புகழ்ச்சி மாறும்போது அவர்களை அப்படி உயரத்தில் பார்த்தவர்கள் டக்குன்னு தூக்கி அடிச்சு போயின்னு இருப்பாங்க. அவனா ஒரு ஆளா அப்படின்ட்டு கேட்டு போவாங்க. ஏன்னா அவருடைய செயல் அப்படி மாறுது. வேதம் அதுக்கு தான் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குது. பிரசங்களை பார்க்கும்போது 10:1 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். சொற்ப மதியினும் அப்படி செய்யும் சொல்றார். செத்த ஈக்கள் எப்படி ஒரு பரிமள தைலத்தை பரிமள தைலம் ரெடி பண்ண அது பல வேலைப்பாடுகள், அதுக்கு பல பொருட்களை ஒன்று சேர்த்து அந்த தைலத்தை உருவாக்குறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தைலத்துல ஒரு சின்ன ஈ விழுந்தோடனே முடிஞ்சு போச்சு கதை. இப்படிதான் இன்றைக்கு அநேகருடைய காரியங்களை ஒரு புகழ்ச்சிக்கான ஒரு விஷயங்களை அவர்கள் படுகிற பிரயாசம் ரொம்ப பெருசு. அதுக்காக பல வருடங்கள் பல வருஷங்களை அவங்க என்ன பண்றாங்க, கடந்து போய் அவைகள நன்மைகளை எத்தனையோ செய்து அந்த உயர்வை அடைந்திருப்பார்கள். சின்ன சின்ன காரியங்களில அவருடைய புகழ்ச்சி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால்தான் நிறைய மனிதர்கள் பேசும்போது கவனமாய் பேச வேண்டும். கவனிங்க, சொற்ப மதியினம் என்று சொல்லப்படுது. ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொற்ப மதியினம் வாழ்க்கை, கணத்துல இருக்க மனிதன் ஒரு சொற்ப மனிதனம். இப்படியாப்பட்ட ஒரு உயர்வுக்குள்ள இருக்கிற நீ மதியினம் என்று சொன்னால் கவனிச்சிங்களா, நிறைய நேரத்துல ஏதோ ஒன்றை பேசிடக்கூடாது, ரொம்ப ஞானமாய் பேச வேண்டும். நான் யார், நான் எந்த உயரத்தை அடைந்திருக்கேன், நான் எப்படியாப்பட்டவன் என்பதை பார்த்து நீங்கள் பேசுவது கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, எல்லாரும் போலையும் என்ன பண்ணக்கூடாது, இறங்கி டக்குன்னு ஒரு காரியங்களை செஞ்சிருவேன், நான் அப்படி பேசிடுவேன், அவனை போல இவனு அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க காரியம். இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்களை பாருங்க, ஒரு சில காரியங்களை அவங்க பேசின காரியங்களை செய்த காரியங்களை இன்னைக்கு உயர்ந்த பதவிகளை அடைந்த உடனே அதை என்ன பண்ணாங்க, காண்பித்து வெட்கப்படுத்துகிறார்கள். இப்படி செய்த நீங்க அமைச்சராக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியில் எழுப்பும்போது அவளுக்கு எத்தனை அதை மறைக்கிறதுக்கு, அதுல இருந்து வெளியே வரத்துக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, மாறவே மாட்டேங்குது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. காமிச்சிங்களா, இந்த சின்ன காரியங்கள், மதீனமான காரியங்கள், அதுக்கு தான் தைலக்காரனை ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். பாருங்க, செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நாரி நாருமா கெட்டு போயிடுமா. இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி நாம் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இதிலெல்லாம் பாருங்க, நம்ம தேவையில்லாத காரியங்களை தலையிட்டு கொண்டு தேவையில்லாத விஷயங்களை முக்கியத்துவம் படுத்தி கொண்டு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகளை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, 26:3 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. கவனிங்க, இந்த குதிரைக்கு கடிவாளத்தை வைத்திருக்காங்க, மூடனுக்கு என்ன பண்றாங்க, பிரம்பு வைத்தார். ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, இது இல்லைன்னு சொன்னா இதனுடைய வழி மாறிவிடும், இது இல்லைன்னு சொன்னா இவனுடைய செயல் மாறிவிடும் சொல்லிட்டு. இந்த குரங்கை குறித்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த குரங்கை வச்சிருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கோம், சின்ன குச்சி வச்சிருக்கோம். இந்த குச்சி வச்சிருந்தா மாத்திரமே அந்த குரங்கு அவன் சொல்றதை என்ன பண்ணும், இப்போ பாருங்க ஒரு பல்ட் அடினா போடுறான் ஆகும் அப்படின்னு தட்டினா டக்குன்னு பல்ட் அடிக்கும். அந்த குச்சிக்கு தான் மதிப்பு, அவனுக்கு மதிப்பு இல்லை. அந்த குச்சி எடுத்து பின்னாடி வச்சுட்டானா அது ஒரு சேட்டை பண்ணி விட்டுரும். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே வேதம் ஏன் எப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது, இந்த கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் என்ன, இந்த சவுக்கை குறித்து சொல்றாரு. குதிரைக்கு என்ன பண்ண, எதுக்கு இந்த சவுக்கு பத்தி பேசுறாரு. இப்போ நாம் இந்த சவுக்கையும் இந்த கடிவாளத்தையும் பற்றி பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொண்டு வேதத்தை படித்து விட்டு நான் எப்படி நடக்கும், நான் என்ன செய்யணும். ஏன்னா ஏன் அப்படி நான் கேட்கிறேன்னு சொன்னா, நான் ஞானம் உள்ளவன் என்று நினைக்கிறேன். நான் என்னை விட ஞானத்துல சிறந்த ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை ஞானமாய் நடத்துகிறார். ஞானமற்ற என்னை இந்த வேதத்தை படிக்கும் போது ஒரு ஞானவனா ஆக்கி இருக்கிறாரு.
அப்ப எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், என் சுயத்திலிருந்து நான் ஒன்றை செய்யாமல் வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நான் செய்வேன் என்று சொன்னால் அவங்க கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இல்லைங்க, வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனால நம்ம இப்படி பண்ணியிருக்குங்க. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டதை எடுத்து நம்ம காண்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இப்ப வேதத்துல சொல்லாதது ஒன்றை நீங்க செய்யும் போது அந்த இடத்துல உங்களுடைய ஞானம் குறைபட்டதாய் மாறும். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஆடுறாங்கன்னு சொன்னா அவங்க பாருங்க, இது போல வேற எங்கன்னா நடந்திருக்கா, இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஆதாரங்கள் வைத்திருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஐயா, நீங்க பாருங்க இந்த செக்ஷன்ல. அப்போ அந்த அடையாளத்தை காட்டும் போது அவர்கள் சொல்லுகிற காரியங்களை அந்த கோர்ட் அங்கீகரிக்கும். அது போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு இப்படித்தான் போகணும், இதைதான் செய்ய வேண்டும் என்று கடிவாளம் போட்டு இருக்குதோ, அதே போல வேதம் என்னை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வேதம் என்னை இப்படிதான் வாழ வேண்டும் சொல்லிருக்கு. எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்கு, நான் அதனால இப்படி செய்வேன் என்று செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. என் தேவன் எனக்கு வேண்டிய ஞானத்தை எப்படி கொடுத்திருக்காரு, வேதத்து மூலியமா எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு நடத்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அப்படி நான் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தில் உள்ளதை கற்றுக்கொண்டு அவைகளுக்கு பிரகாரம் நடக்கும் போதுதான் கர்த்தர் என்னை வழிநடத்துவதை பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள்ல நான் செய்வதுதான் கரெக்ட், நான் செய்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் கற்றுக் கொடுத்த வழியிலே நான் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தின் பிரகாரம் வாழ கற்றுக்கணும். அல்லேலூயா. அப்படி நடக்கும் போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாருங்க, பிரசங்கி 7:1 வாசிக்கும் போது பாருங்க, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. கவனிங்க, இந்த நற்கீர்த்தியை, பரிமள தைலத்தை விட நல்ல விஷயங்கள் செய்வதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அங்க வேதம் நான் சொல்லுவேன் மரண நாள் நல்லதுன்றது. ஏன்னு சொன்னா நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை எதுக்கு இப்படி ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் நிறைய நேரங்களில் உயிரோடு இருந்து தீமையான காரியங்களை செய்வதை விட அதை விட அவன் செத்து பிறந்த கூட நல்லா இருக்குங்க, அந்த செயல் நடந்திருக்காதுங்க, அப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காதுங்க, அவன் இருந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாருங்க, இருந்து இப்படி வாழ்ந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு காட்டாதபடிக்கு நீங்க எப்போதும் இந்த பரிமள தைலம் வாசனை வீசக்கூடியதை ஒப்பிட்டு உனக்கு காண்பிச்சோன்னு அதை விட பார்த்தீங்களா நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. இந்த தைலம் பூசினா உனக்கு மட்டும்தான். ஆனா நல்ல கவனிங்க, நீங்க நல்லது செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களை மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்களை அண்டிக் கொண்டவர்கள். பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு காரியங்களை செய்தேன். ஒரு நாள் ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஒரு உதவியை கேட்டாங்க. அந்த உதவிக்கு ஒரு சில சரிங்க நான் பண்றேன், நான் சொல்றேன் அவங்க கிட்ட, நீங்க போங்க அப்படின்னு. அப்ப சொல்லும் போது அவங்க மறுபடியும், ஐயா உங்க நம்பர் நான் கொடுக்கட்டா, நீங்க பேசுறீங்களான்னு. சரி அனுப்புங்க, பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். அப்போ அவர் ஃபோன் பண்ணும்போது ஃபாதர் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு. சரி என்ன விஷயம்னா இந்த விஷயம். உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி வருவாங்க ஐயா, கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யுங்க இந்த மாதிரி காரியங்கள் அப்படின்னு. சரிங்க நீங்கள் அனுப்புங்க. பாருங்க, அவளுக்கு ஒரு உதவி கிடைத்தது. அந்த உதவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நான் திரும்ப சொன்னேன், இன்னொரு இடத்துல கூட ஒரு உதவி இருக்குது, இந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும்னா போங்க, அங்கே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் பாருங்க அந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் அவருடைய ஆப்ரேஷன் தேவைகள்லாம் குறைவாக இருந்து அதை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ பாருங்க, அந்த கூட்டத்தார் நன்றி சொல்லுகிறார்கள். அந்த கூட்டத்தார் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க என்னை பார்த்து ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, நான் உங்களை பார்க்கல, ஆனால் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இத்தனை உதவி செஞ்சுருக்கீங்க, என் மனைவி இப்போ நல்லா இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த கீர்த்தி இதோட முடியாது, கிறிஸ்தவர்கள் இவ்வளோ நல்லவர்கள் என்பதை காண்பிக்குது. இப்போ ஒரு வாசனை திரவியம் எனக்கு மாத்திரம்தான் வாசனையா இருக்குமே கண்டி, நான் செய்யக்கூடிய தயவான காரியங்கள், நல்ல விஷயங்கள், நற்கீர்த்தியான விஷயங்கள், அது என்ன பண்ணுது பார்த்தீங்களா, அது எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊருக்குள்ள கடந்து போய் அவருடைய சொந்த பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எப்படி பண்ணேன், இப்படி ஒரு பாதர் இது பண்ணாரு. அப்ப நான் 10 வயசா உதவி செய்யலைங்க, ஆனா நான் சொன்ன ஒருத்தங்க செய்வாங்கன்னும் போது அந்த வார்த்தையை சொன்னோம் பாருங்க, அந்த நற்கீர்த்தி அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கொடுத்துருக்குது. அவர் மனமகிழ்ச்சியா சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி செய்தி கொடுக்கணும், நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஐயா நான் உங்ககிட்ட திரும்ப நான் பேசுறேன், திரும்ப நான் கூட என்ன பண்ணுவேன் பேசுவேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அந்த நற்கீர்த்தி அவர்களை நம்மளோடு கூட உறவு கொண்டவளாய் மாற்றுகிறது. அதனால நிறைய நேரத்துல நற்கீர்த்தி செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.
கவுன்சிலா, இப்படியாப்பட்ட நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற நீ ஒரு சின்ன ஒரு தீமையான விஷயங்களை செய்து விட்டால் உன் வாழ்க்கையில அது உன்னை மேன்மையை குறைத்து விடும். உன் வாழ்க்கை நாற்றமடித்த ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிடும். அப்படியாப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள காணப்படாதபடிக்கு இன்னைக்கு நீ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வசந்த வாசிக்கும் நீதிமொழிகள் 22:1 வாசிக்கும். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். கவனிங்க, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே. இப்ப நல்ல ஒரு கீர்த்தியா இதை பார்க்கிறார்கள், நல்ல விஷயமாய் பார்க்கிறாங்க. இந்த நல்ல விஷயம் உனக்குள்ள இருக்குதா செக் பண்ணிக்கணும். இந்த நல்ல விஷயத்தை ஏன் நான் கொண்டு வர முடியல? இன்னைக்கு எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கோம்? ஏதாவது ஒரு காரியங்களை தீமையை கொண்டு வரணும், தீமையை செஞ்சணும், தீமையை இது பண்ணணும்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நிறைய விஷயத்தை நல்ல விஷயங்களை கொண்டு வர கற்றுக்கணும், நல்ல காரியங்களை கொண்டு வர. இன்னைக்கு யாருக்கு நன்மை செய்யப்படுற? இயேசு பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். இந்த நன்மை செய்கிறவராய் நாம் மாற வேண்டும். இந்த நன்மை செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இந்த நன்மை செய்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு எந்த பதவியில் இருப்பாங்க, அவங்க நன்மை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் என்ன போய் அனுப்பிச்சுடு, என்னப்பா இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, நிற்கிட்டோம். அப்போ இன்னைக்கு ஒரு 100 நன்மையை செய்யக்கூடியவங்க அந்த 100 நன்மையை செய்யாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் நன்மை செய்துட்டு மீதி நன்மைகளை செய்யாமலே அவங்க வாழ்நாளை கழிப்பாங்க. ஒரு சில உயர்ந்த பதவியில் இருக்கவங்க பாருங்க, அவங்க செய்தது எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விஷயத்தை தான் காமிக்க முடியும். மீதியெல்லாம் அவங்க இத்தனை வருட காலம் நீ வேலை செஞ்சாயே, இத்தனை வருட காலம் அந்த பதவியில் இருந்தாயே, இத்தனை வருட காலம் இப்படி வாழ்ந்தாயன்னா அத்தனை வருட காலத்தில் அவங்க செய்தது ஒரு குறைவாய் காணப்படும். ஆனா தீமை செஞ்ச லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா வேதம் நமக்கு என்ன கட்டுதுன்னா, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கணும். இப்ப என்னன்னா, நிறைய பேரு நன்மை செய்யதை விட எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடியும், எவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு ஆதாயம் படுத்த முடியும் சொல்லிட்டு இப்படி படுத்துவதற்கான ஒரு பிரயாசப்படுறாங்களே கண்டி, எது நல்ல காரியங்களை செய்வதற்கு. இப்ப இதனாலதான் சொல்றாரு, உனக்கு உண்டான புகழ்ச்சியும் மேன்மை எங்க போச்சு தெரியுமா? இன்னைக்கு அது நாரி போச்சு, அது ஒன்றுமில்லாமல் போச்சு. அதுக்கு தான் வேதம் அழகா சொல்லுது, ஆனா ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், நற்கீர்த்தியை தெரிந்து கொள்வது, நல்ல கீர்த்தி உள்ளவர்களாய் வாழ்வது. பார்த்தீங்களா, வெள்ளி பொன்னை பார்க்கல என்ன பண்ணுமா, தய நல்லது என்று சொல்லப்படுது, தயவு காட்டுவது நல்லது என்று சொல்லணும். அப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு சில மனிதர்கள் பாருங்க, ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, செய்த நன்மைகளை ஏராளமா சொல்லிக் கொண்டே போயிருப்பாங்க. இவ்வளோ சொத்து வச்சிருக்கும், ஒண்ணுமே செய்யலைங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனை பத்தி இவ்வளவு காரியங்களை பேசுறாங்கன்னு சொன்னா, அவங்க வேதம் சொல்லிய பிரகாரம் வாழக்கூடியவர்களாய், தயவு செய்தவர்களாய் வாழ்ந்தார்கள், நற்கீர்த்தி செய்தவர்களாய் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கொண்டு வர அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதில்லை. இன்னைக்கு ஒரு காரியங்கள் செய்யக்கூடாது, ஒரு காரியங்கள் இப்படி எல்லாம் பண்ணாது, இவங்களெல்லாம் இப்படிதாங்க காக்க வைக்கணும், இவங்க இப்படிதாங்க செய்யணும்னு சொன்னா உடனே பண்ண அப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஓரம் கட்ட மாட்டாங்க. ஆமாம்மாங்க, நான் வரவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் எதனா செஞ்சிடும் பாருங்க, அதாங்க எவனா மதிக்க மாட்டான். ஏங்க, இந்த நேரத்தில் உன்னை மதிக்க மாட்டான் நீ நினைக்கிற, பின்வரும் நாட்களில் உன் பேர் புகழ்ச்சியாய் பேசப்படுறதுக்கு காரணமாய் மாறிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை விட ஒருவரை காக்க வச்சு, ஒருத்தர் என்ன பண்ண வெறுப்பேற்றி, ஒருத்தவங்க கொஞ்ச நேரம் நிற்க வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம ஆக்கத்தே பெரிய விஷயம். நாம அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிடித்த மாவு எல்லாவற்றையும் உப்பு பண்ணிடுமா? அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன கெட்ட குணாதிசயங்கள் உனக்கு உண்டான நல்ல காரியங்களை கெடுத்து விட்டு போயிடும். அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தேவனை சார்ந்துங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல விஷயங்களை தனக்குள்ள வைத்துக்கொண்டு வாழக்கூடிய மக்களாய், ஆண்டவரே நற்கீர்த்தி உள்ள மக்களாய், ஆண்டவரே தயவுள்ள மக்களாய் ஜனங்கள் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அன்றே ஐஸ்வர்யங்களை சேர்த்துக்கொண்டு அவைகளை பின்னாடி ஓடுவதை விட நல்ல விஷயங்களை செய்து நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை ஜனங்களுக்கு தேவன் தந்தள்ளி ஆசீர்வதிப்பிறாங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.